செவன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் 42வது ஆண்டு விழாவை முன்னிட்டு தென்னிந்திய அளவிலான மாபெரும் மென்வழி கபடி போட்டியான நடைபெற இருக்கின்றது. வருகின்ற 29, 30, 31 தேதிகளில் நடைபெற இருக்கின்றது. 29ஆம் தேதி மாவட்ட அளவிலான கபடி போட்டியும் 30, 31 தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி நடைபெற இருக்கின்றது. இந்த விளையாட்டில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி தலை சிறந்த அணிகள் கலந்து கொள்ள இருக்கின்றது என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். ப்ரோ கபடி பிளேயர்ஸும் இதில் கலந்து கொள்கிறார்கள். நேஷனல் அளவில் உள்ள விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கபடி விளையாட்டின் மூலம் நம் பகுதியில் மாணவர்களுடைய வளர்ச்சியானது பெருக வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. படித்த மாணவர்கள் செல்லும் கஞ்சாயும் போதைப் பொருளுக்கும் அடிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதன் வளர்ச்சிக்காக வேண்டி அவருடைய ஒரு மனிதநேயத்தோடு வாழ்வதற்காக வேண்டிதான் இந்த பயிற்சி முகாமும் துவங்கப்பட்டது. இதன் மூலம் பெருவாரியான மாணவர்கள் இன்று செல்லையும் உதாரித்தனமாக சுற்றுகின்ற விஷயத்திலிருந்து சூழ்நிலையிலிருந்து அவர்கள் விடுபட்டு இருக்கிறார்கள் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பகுதியில் பெருவாரியான போதைப் பொருட்கள் நடமாடிக்கொண்டிருக்கின்றது என்பதை நன்கு அறிவீர்கள். ஆனால் எங்களுடைய மாணவர்கள் சுமார் 175 மாணவர்கள் இருக்கிறார்கள். இதில் 50 பேர், 25 பேர் காலையில் வரவும் சாயங்காலம் வரமாட்டாங்க. ஆனால் பெருவாரியாக ஒரு நாள் 2 நாள் விட்டு அனைவரும் கலந்து கொள்ளும் ஒரு சூழ்நிலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களும் வரக்கூடிய இந்த பயிற்சி முகமானது ஒரு வருடம், இது 2வது வருடம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதில் மாணவர்கள் இந்த ஆண்டு யூனிவர்சிட்டியிலும் ஸ்டேட் லெவலிலும் சிறந்து வழங்குவார்கள். எங்களுடைய வெற்றி என்னவென்று சொன்னால், ஒரு பெற்றோர்கள் சொல்வதை கேட்காமல் மாணவர்களெல்லாம் தன்னுடைய ஹேர் ஸ்டைல் எல்லாம் வித்தியாசமாக வைத்து கொண்டார்கள். இன்றைய சூழ்நிலையில் அவர்கள் எங்கள் மாணவர்களை பார்த்தால் ஒரு ஒழுக்கமான ஒரு பெற்றோர்களால் பிள்ளைகளை ஒரு கட்டுப்பாடுக்குள் வைத்திருக்கக்கூடிய அளவில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் பெற்றோர்கள் சொன்னால் கேட்பார்களோ இல்லையோ, எங்கள் பயிற்சியில் வர மாணவர்கள் நாங்கள் சொல்வதை நல்ல வழிமுறையில் கேட்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதை போன்று அவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் நம்ம சமுதாயத்தை சார்ந்த பெரிய அறிவாளிகள், அறிஞர்களும் தலைவர்களும் வைத்து அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதே போல் அவர்களுடைய மேல் படிப்பிற்கான வழிமுறைகளை, வழிகாட்டுதலை இந்த அகாடமி மூலமும் செவன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் மூலமாகவும் நாங்கள் வழி நடத்தி கொண்டிருக்கின்றோம். சில மாணவர்கள் வருவார்கள், வந்துவிட்டு பெற்றோர்கள் ஏதாவது உடல் காயப்பட்டால் பெற்றோர்கள் போகாண்டாம் என்ற ஒரு சூழ்நிலையை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய சூழ்நிலையில் மாணவர்களெல்லாம் விழுந்து எழ வேண்டும் என்பதனை எழுந்தால்தான் அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். அதை போன்று இன்றைய படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மற்ற பிற மாணவர்களோடு பழகி இருந்தால் அவர்கள் நாளைய தினம் ஒரு மேல் படிப்புக்காக ஒரு வெளி மாவட்டங்களிலிருந்து வெளி ஸ்டேட்டுகளில் படிக்க போகிற நேரம் அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். நம்முடைய மனிதர்கள் இப்படி தான் இருப்பார்கள் என்ற ஒரு சூழ்நிலை அவனுக்கு புரியும். இது அவனுக்கு பெருவாரியான ஒரு வழிகாட்டுதல் உருவாக்கும் என்பது எங்களுடைய நோக்கம். இந்த மைதானத்தில் நம்ம இது ட்ராக்கு போட்டிருக்குன்னா நம்ம பகுதியில் கருங்கல் உடைய வியாபாரிகள் உடல் வலிமையும் மன வலிமையும் பெறுவதற்காக அவருடைய வயதான காலங்களில் அவர்கள் கடுமையான உழைப்பின் காரணமாக அவர்களுக்கு உடற்பயிற்சிகள் செய்வதற்கு வாய்ப்பு குறைவு. இந்த மைதானத்தில் அவர்கள் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை இங்கே லைட்டெல்லாம் பக்காவாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கு. இங்கே உடல் வலிமை பெறுவதற்காக உடற்பயிற்சி செய்யலாம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற 29, 30, 31 தென்னிந்திய அளவிலான விளையாட்டுப் போட்டி இந்த மைதானமானது கருங்கல் கனரா வங்கியின் அருகாமையிலும், கருங்கல் ஸ்டேட் பேங்க் அருகாமையிலும், கருங்கல் மீன் மார்க்கெட் அருகாமையில் அமைந்திருக்கின்றது என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு பொதுமக்களுக்கு இருக்கையாக கேலரி அமைக்கப்படும், அனைவருக்கும் இருக்கை வசதி அமைக்கப்படும் என்பதனை தெரிவித்து கொள்கின்றேன். பெண்களுக்கு தனி இட வசதி உண்டு. அனைத்து பொதுமக்களும் வருகை தந்து இதை சிறப்பித்தால்தான்
நம்முடைய பகுதியினுடைய இளைஞர்கள் நல்வழியில் நடக்க முடியும் என்பதனை ஒரு சின்ன உதாரணமாக நீங்கள் எடுத்து இதை செய்ய வேண்டும் என்று அனைவரும் வருகை தர வேண்டும் என்று கேட்டு அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.